கருப்பு சாமி பாங்கன்னா கோயில்ல பாக்காதீங்க, ரோகிணிக்கு வாங்க. அப்புறம் வந்து அந்த ரியல் சாமியே வந்து கருப்பு இருக்கு, ஆனா இல்ல ரியல் சாமி கருப்பு சாமி இல்ல, சூர்யா தான் எப்பவுமே எங்க தலைவன் தான் எப்பவுமே. நான் பார்த்ததுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்டர்வல் சொல்லலாம். செம பீக்கா இருந்துச்சு இன்டர்வெல்லாம் எல்லாம் சாங்குக்கு எல்லாம் சீட்டு மேலே ஏறி பார்ப்பீங்க, இன்டர்வல் யாராச்சும் பார்த்துப்பீங்க. இந்த படத்துல அதான் நடந்துச்சு. 13 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கம்பேக் ப்ரோ. ஆர்ஜே பாலாஜிக்கு வந்து எவ்வளவு நன்றி சொன்னோம். நான் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா காலை தொட்டு கும்புறேண்ணா. எல்லாரும் ஃபேமிலியா வாங்க, அண்ட் குடும்பத்தோட குழந்தைங்க எல்லாம் கூட்டு வரலாம். எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும், சூப்பரா இருக்கும், நிறைய மேஜிக்கான விஷயங்கள் நடக்கும். ஸோ அதனால எல்லாமே வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். தியேட்டர் வெடிச்சிச்சு ப்ரோ, உள்ள பட்டாசு போடல, எதுவுமே போடல, ஆனா தியேட்டர் வெடிக்குது. நாங்க ஃபேன்ஸே வச்சிருந்தோம். நான் வந்து ஆக்சுவலி தலை ஃபேன், நான் அஜித்தோட தீவிர ரசிகர். ஆனா எனக்கு வந்து சூர்யா வளர்றதுல ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனை பார்க்கவே முடியாது. எத்தனை பேரை படிக்க வைக்கிறாரு. ஒரு தலை அஜித்துக்கு இருக்கிற நல்ல மனசு அவருக்கும் இருக்குது. அவர் நல்ல மனுஷன், நல்லது மட்டும் தான் நடக்கும் ப்ரோ. படம் வேலை ப்ரோ, இன்டர்வல்ஸ் தெரியுது ப்ரோ. ஆமாம் ப்ரோ, ஒரு ஹாஃப் அன் ஹவர் 40 மினிட்ஸ் கழிச்சு வந்தார். அவர் வரதுக்கு முன்னாடி வந்து இந்த தப்பு நடக்கும்ல, அந்த தப்பெல்லாம் வந்து காட்டிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் வந்த பிறகு ஃபுல்லாக ரைடு தான், எல்லாருக்கும் ரைடு விட்டாரு. அவர் தான் படத்தை முடிச்சு வச்சிட்டாருங்க. அவர் வேற இல்லை லெவல். இப்போ வந்து செகண்ட் பார்ட் வேறு ஏதோ இருக்கான். எல்லாமே இந்த படத்தோட பிளாக் பஸ்டர் வந்து அவருக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். மற்ற ஆடியன்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த படம் பிடிக்கும். ஏன்னா அந்த அளவுக்கான எல்லா விஷயத்தையும் உள்ள வச்சிருக்காரு. விஜய் ஃபேன்ஸுக்கும் பிடிக்கும், அஜித் ஃபேன்ஸுக்கு பிடிக்கும். வேற மாதிரி த ஒன் சூர்யா அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பிரதர். சூப்பரான படம், ஒவ்வொரு சீனையும் செதுக்கியிருக்காங்க. நான் ஆக்சுவலாக தளபதி ஃபேன், ஆனால் எனக்கே வந்து இந்த படம் ஃபுல்லாக கூஸ் மொமெண்ட்டாக இருந்துச்சு. அந்த ஒரு சீன் இருக்குது, தளபதி மொமெண்ட் இருக்க மாதிரி. அதை மட்டும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணுறாதீங்க. பயங்கரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும் பிரதர். எல்லாருமே பாருங்கள், தேட்டரில் ஃபேமிலியாக பார்க்கலாம். படம் நல்லா இருந்தது. சூர்யா ஆக்டிங் நல்லா இருந்தது, வித்தியாசமா இருந்தது, என்டர்டெய்னிங்கா இருந்தது. டான்ஸ், மியூசிக், ஃபைட், நிறைய நாளா இப்படி தமிழ் படம் இல்லாம இருந்து. ஸோ ஃபன்னா இருந்தது. தேங்க்யூ. படம் ஓகே தாங்க, ஒன் டைம் வாட்ச் தான், நல்லா இருக்கு. கம்பேக் கொடுத்துருக்காரு, சூர்யா கொடுத்துருக்காரு. ஆர்ஜே பாலாஜி அவருடைய காமெடி இது மாதிரி நல்ல ஆக்ஷன் வித் காமெடி தான். கதை பார்க்கலாம் ஓரளவு, வேற எதுவும் நல்லா பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கறதுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி. ப்ரோ படம் செம்ம கம்பேக் ப்ரோ. சூர்யானந்த் செம்ம கம்பேக். அது என்ன சொல்றது, செம்ம படம். படம் வந்து ஒரு காடை வந்துட்டு நீங்க நம்பணும். இப்போ பாதி பேர் நீங்க நம்பாம இந்த போய் சொல்றது, ஏமாத்துற வேலை பண்றது, இதெல்லாம் பண்ணா என்ன ஆகும்ட்டு இப்போ இருக்க யங்ஜர்ஸ் இருக்கு, அது சொல்ல வராங்க ப்ரோ. ஆனால் செம்ம படம் ப்ரோ, செம்ம படம். எந்த இடத்துமே லாக் இருக்காது. செம்ம சூப்பர். ஒரு சல்யூட்டே கொடுக்கல அண்ணனுக்கு, பிளாஸ்டா பண்ணியிருக்காங்க. பாட்டு, கதை எல்லாமே சூப்பர் ப்ரோ. அது ரொம்ப வருத்தம் தான் ப்ரோ. பட் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு, ஃபேன்ஸ் எல்லாம் செம்மையா என்ஜாய் பண்றோம், ரொம்ப சந்தோஷம். ஆனால் நேற்று ரிலீஸ் ஆயிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணிருக்கோம். வரலாம் ப்ரோ, எல்லாருமே பார்க்கலாம் ப்ரோ, ஃபேமிலியா வந்து பார்க்கலாம் ப்ரோ. செம்ம என்ஜாய்மெண்ட் ப்ரோ, செம்ம ப்ரோ. எல்லா சினிமே செம்ம கூஸ் இருந்துச்சு ப்ரோ. 13 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கம்பேக் ப்ரோ. ஆர்ஜே பாலாஜிக்கு வந்து எவ்வளோ நன்றி சொன்னோம். நான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா காலை தொட்டு கும்புறேண்ணா. ஏன்னா அவ்வளோ திருப்தியாக வெளியே வந்துருக்கும் ப்ரோ. 13 வருஷத்தில் எனக்கு எப்படி சொல்கிறது, அந்த மன நிறைவுன்னு ஒன்று வரும்ல, அது இந்த படத்தில் கண்டிப்பாக எங்களுக்கு கிடச்சிருக்கு. இது ரியல் கம்பேக் தான். இது சொல்ல வார்த்தை இல்லை. சாயபங்கே செம்மையாக பிஜிஎம் பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குது. எழுந்து ஆட வச்சுக்கிறாரு எங்களை. என்ன சொல்கிறது, ஃபேமிலி ஆடியன்ஸும் வந்து பார்க்கலாம். எல்லாமே அவர் தான் தயாரிச்சிருக்காரு. அவர் கடைசியில் அவர் தலைவே எடுத்துட்டாங்களே. ஆமாம் ஆமாம், நல்லா இருந்தது படம், நல்லா இருந்தது. டிஃப்ரெண்டான ஒரு கதை. ஆமாம், பிடிக்க சான்சஸ் இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் இந்த லவ் அந்த மாதிரி மிக்சிங் எல்லா படமும் எடுத்துட்டாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு. புரிஞ்சு பார்த்தா பிடிக்கும், பார்க்கலாம். சொல்லுங்க, பார்த்துட்டு வந்துட்டு இந்த கம்பேக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்புறம் வந்து அந்த ரியல் சாமியே வந்து கருப்பு இருக்கு, ஆனால் இல்லை ரியல் சாமி கருப்பு சாமி இல்லை, சூர்யா தான் எப்பவுமே எங்கள் தலைவன் தான் எப்பவுமே. ஃபுல் வைப்பு. ஆக்சுவலாக இப்போ என்னால் பேச முடியல, அந்தளவுக்கு இருக்கேன் நான். அந்தளவுக்கு வைப்பாக இருக்கு. உள்ள கத்தி தொண்டையே கத்தி இருக்கு எனக்கு, அந்தளவுக்கு இருக்கு. ரியல் கடவுளே சூர்யா தான் எப்பவுமே. சூர்யா ஃபுல் கம்பேக் தலைவன், அந்த அளவுக்கு இருக்கான். ஃபுல் ஃபார்ம். எல்லாரும் வந்து படத்தை பார்த்துட்டு வந்து பேச சொல்லுங்க. அது எப்போ சூர்யா கம்பேக் இல்லைன்ட்டு யாரும் கேட்க மாட்டாங்க. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. 13 வருஷத்துக்கு அப்புறம் கம்பேக் செம்மையாக இருந்துச்சு. எனக்கு என்ன சொல்கிறதுன்னா, நோ வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்களா, அப்படி அந்த மொமெண்ட்டில் இருக்கிறேன் நான். செம்மையாக இருக்குது, ரொம்ப எமோஷனலாக இருக்குது. 13 வருஷத்துக்கு அப்புறம் அண்ணனை இப்படி பார்க்குறது, ஆர்ஜே பாலாஜி தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு அண்ணனை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. சாங்ஸு, பிஜிஎம்ஸு, ஃபைட்டு எல்லாமே நல்லா இருக்குது. அந்த சாமியாக வர்றது எல்லாமே சூப்பராக இருக்குது. அப்புறம் பீக் இன்டர்வல் நான் பார்த்ததுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்டர்வல்னு சொல்லலாம். செம பீக்காக இருந்துச்சு இன்டர்வல்லாம்.
எல்லாம் சாங்குக்கு எல்லாம் சீட்டு மேலே ஏறி பார்ப்பீங்க, இன்டர்வல் யாராச்சும் பார்த்துப்பீங்க. இங்கே இந்த படத்தில் அதான் நடந்துச்சு. எல்லாருமே ரொம்ப ஹாப்பி, நானும் ரொம்ப ஹாப்பி. ஆர்ஜே பாலாஜி எனக்கு ரொம்ப நன்றி இந்த படத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்கு. படம் சூப்பராக இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. சூப்பர் ஸ்டிஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். சாமி நம்பிக்கை இருக்கவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம், அவ்வளோதான். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தது? எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் வந்து சூர்யா ஃபேன். ஸோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம். லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் ரெஃபரன்ஸ் அதிகமாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா படத்தோட ரெஃபரன்ஸு, லியோன்னு சொல்லிட்டு எல்லா படத்தோட ரெஃபரன்ஸுமே வந்து சொல்லியிருப்பாங்க. அது சூப்பராக இருந்திருக்கும். ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன் மேலே சாய் அபியங்கர் மியூசிக் தான் இதோட பீக்கு. எல்லா சீன்லையுமே மியூசிக் இருக்கும். மியூசிக் ரிப்பீட் பண்ண மாதிரி இருக்கும், ஆனால் சூப்பராக இருக்கும் மியூசிக். தேட்டரு சும்மா நல்லா இருந்துச்சு. காமெடி பற்றிலாம் என்ன நினைக்கிறீங்க? காமெடி வந்து ஆர்ஜே பாலாஜி வில்லன் கேரக்டர் தான், ஆனால் காமெடி சூப்பராக பண்ணியிருப்பாரு. அவர் தான் காமெடி நிறையா பண்ணார். இன்னும் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க காமெடியன்ஸ், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும் வந்துட்டு கருப்பு படத்தை கண்டிப்பாக வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட்டாக சொல்லிக்கிறேன், செம்ம படம், சூப்பர் படம். சூர்யா எனக்கு செம்ம கம்பேக்கு. ஆர்ஜே பாலாஜி வந்து வில்லனாக நடிச்சிருக்கா போல, செம்மையாக இருக்குது படம். எல்கேஜி, அதுக்கப்புறம் சிங்கம், அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொன்று லியோ, ரொம்ப முக்கியமான லியோ, மூணுமே உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இட்டன் ஜாம் கன்ஃபார்மாக வருங்க, கண்டிப்பாக பாருங்கள், குடும்பத்தோடு வந்து பாருங்கள். செம்ம படம், பாட்டெல்லாம் பிளாஸ்ட்டு. நம்ம கருப்புசாமி ஐயா வரும்போது கையில் புல் அரிச்சிச்சு. இன்னொன்று சொல்லுங்க பாருங்க, சட்டியை திருப்பி போட்டுனுக்கிறேன் டான்ஸ் ஆட்டு போட முடியாமல். நான் என்ன சொல்லுவேன், அதுக்கு செம்ம டான்ஸ் உள்ள. நான் இன்னொன்று சொல்லணும், நெகட்டிவ் ரிவ்யூ வந்து கொடுப்பாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லணும்னா, உள்ளே நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பான். என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இங்கே வந்துட்டு ட்ரெண்டிங் அவனும் சொல்லுவான். சரிங்களா? இன்னொன்று ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவானு வீடியோ பார்த்துட்டு. எல்லாத்துலேயும் ஒரே பதில் கொடு, ஒரே பதில் தான், நீ அதை பண்ணிட்டு தான் இங்கே வர, அதனால தான் ஒரே பதில் தரோம் நாங்கள். சரிங்களா? வேறு எதுவுமே சொல்ல முடியாது. குடும்பத்தோடு வந்து பாருங்கள். ரெண்டுமே நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் சூப்பர் பிளாஸ்ட்டு. அவள் தான். நான் வந்து எப்படி இதை இடைவெளியிலேயே வந்து என்னோட தொண்டை போயிடுச்சு. சரிங்களா? கிளைமேக்ஸ்லாம் வந்து அந்த ஒரு ஆடுற அந்த ஆட்டத்துக்கு நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஆடுறதுல நான் மொத்தமாக அந்த உடம்புல தண்ணிலாம் போயிடுச்சு. இப்போ நான் போயிட்டு நான் வந்து லிட்டர் கணக்கில் தண்ணி குடிச்சாதான் வந்து என்னால் மறுபடியும் வர முடியும். ஏன்னா ஒரு கருப்பசாமி கோயிலுக்கு போயிட்டு வந்தால் எந்த ஒரு வைப் இருக்குமோ அது அப்படியே எனக்குள்ளே வந்திருக்கு. எனக்கு மட்டும் இல்லை, பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருக்குமே வந்திருக்கு. அப்படி ஒரு வைப்பை வந்து கொடுத்துருக்காங்க. சாய் அபியங்கர் மியூசிக் மட்டும்தான் இந்த அந்த மாசான மூமெண்ட்டையே வந்து எலிவேட் பண்ணியிருக்கு. அவர் மியூசிக் இல்லைன்னா கருப்பசாமி கோயிலில் சும்மா போயிட்டு வந்த மாதிரி தான் இருக்கும். அவரோட மணி ஓசை எல்லாமே அந்த பாட்டு எலிவேஷன் இருக்கிறனால தான் சூப்பராக இருக்குது. படம் வந்து பயங்கர மாசாக இருக்குது, சூப்பராக இருக்குது. த்ரிஷா பர்ஃபார்மன்ஸ் காமெடி. த்ரிஷா மேம்னால தான் செகண்ட் ஹாஃபே வந்து வரும். அவங்களால தான் வந்து ஒரு விஷயமே நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டை வந்து ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக்காக வந்து கொண்டு போனது சூப்பரான விஷயம். எந்த அளவுக்கு வந்து இந்த படத்தை ஆடியன்ஸ் கொண்டு போய் சேர்க்கறதுல ஆர்ஜே பாலாஜி மும்முரமாக இருந்தாரோ அந்த அளவுக்கு கரெக்டாக வந்து சேர்த்துருக்காங்க. ஒரு நாள் டிலே ஆயிடுச்சு, அவ்வளோதான். மற்றபடி இன்னும் ஒரு 100 நாளைக்கு இந்த படம் இருக்கும் தேட்டரில். எல்லாரும் ஃபேமிலியாக வாங்க, அண்டு குடும்பத்தோட குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வரலாம். எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும், சூப்பராக இருக்கும். நிறைய மேஜிக்கான விஷயங்கள் நடக்கும். ஸோ அதனால எல்லாமே வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். ஆல் த பெஸ்ட் ஆர்ஜே பாலாஜி. எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்ததுக்கு உங்களுக்கே கோயில் கட்டி கும்பிடலாம், அந்த மாதிரியான ஒரு மொமெண்ட் தான். ஸோ உங்களோட கண்ணீருக்கும் கவலைக்கும் இந்த படம் வந்து ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு சமர்ப்பணமாக இருக்கும். இந்த படத்தோட பிளாக் பஸ்டர் உங்களுக்கு தான், உங்களை மட்டும்தான் வந்து சாரும், வேறு யாருக்குமே சாராது. தேங்க்யூ ஸோ மச். சரி, நான் கூட நல்லா இருக்காது அப்படின்னு நினச்சோம், ஆனால் ரொம்ப நல்லாவே இருக்கு. மியூசிக்லாம் என்ன சத்தியமாக படமே இல்லை. சாய் அபியங்கர் தான் பிளாஸ்டே விட்டு. காடு மோடு தாங்க, காடு மோடு. ஆமாம், காடு மோடு தான் பிளாஸ்டே. அப்புறமா ஆர்ஜே பாலாஜியும் செம்மையாக நடிச்சிருக்காரு. அவர் இல்லைனா படமே ஓட்டிருக்காது. அவர் சூர்யா சாரும் நடிச்சிருக்காரு. கருப்பசாமி பாங்கன்னா கோயிலில் பார்க்காதீங்க, ரோகிணிக்கு வாங்க, மறக்காம வாங்க. படம் எல்லாமே ஒரு மாதிரி சிங்க் ப்ரோ. 24, ஜெய்பீமு, லியோலாம் உள்ளே வந்திருக்காரு. என்ன பண்ணுறது, நல்லா இருந்துச்சு படம். பார்க்கலாம், ஒரு 100 நாள் பார்க்கலாம். ஸோ அந்த கருப்பு படம் வந்து நேற்றுக்கே போஸ்ட்போன் ஆயிடுச்சு, இன்றைக்கி ஏன் ரிலீஸ் பண்ணாங்கன்ற நிறைய பேர் யோசிச்சிட்டே இருப்பாங்க. அந்த படத்தில் வந்து நீங்கள் வந்துட்டு ஒரு சில பேர்த்துக்கு வந்து பாலிட்டிக் வைஸாக உள்குத்து வச்சுருக்கீங்க, அதனால தான் படத்தை வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. படம் ரொம்பவே நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சூர்யா வந்து ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. செகண்ட் ஹாஃபும் சூப்பராக இருக்குது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே போரிங்கு அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. படம் உண்மையாலுமே வைபாக இருக்குது. ஸோ அவங்க சொல்ல வர கான்செப்ட்டுக்கும் இதுக்கும் ரியாலிட்டிக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ ஒரு கோர்ட்டில் ஒருத்தவங்க ஜட்ஜ்மெண்ட் வாங்கி கொடுத்தா நம்ம அட்வொகேட்டை அவங்க தான் வாதாடி வாங்கி கொடுக்கணும். சாமி வந்து வாதாடுமா அப்படின்ற மாதிரி லாஜிக்காக இடிக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்.
பட் படமாக பார்க்கும்போது நல்லா இருக்குது, அவ்வளோ வைபாக இருந்துச்சு. அண்ட் பேக்ரவுண்ட் பிஜிஎம்மாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், கிராஃபிக்ஸ்லாம் வேறு லெவல் செதுக்கி விட்டுருக்காங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லாரும் கண்டிப்பாக வந்து பாருங்கள். திரிஷா மேம், திரிஷா உள்ள என்ட்ரி ஆனோடனே திரிஷான்னு எல்லாம் கட்டினாங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸு சூப்பராக இருந்துச்சு. சூர்யா சாரோட பர்ஃபார்மன்ஸு அண்ட் அங்கே அதில் நடிச்சிருக்க எல்லாத்துக்கும் கரெக்டான கேமியோ கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே கரெக்டாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக பண்ணாங்க. ரியாலிட்டிக்காக பார்க்கும்போது லாஜிக் கொஞ்சம் இடிக்குது, அவ்வளோதான். மற்றபடி படம் சூப்பராக இருக்குது, வைப்பாக இருக்குது. எல்லாரும் உட்காந்து சீட்லேயே உட்காரல, அப்படியே சாமி வந்த மாதிரி ஏஞ்சி தேட்டர் ஃபுல்லாக பயங்கரமாக பங்கம் வந்துட்டாங்க. எல்லாம் டான்ஸ் ஆடுறதுலேருந்து குழந்தைங்க கூட அவ்வளோ வைபாக என்ஜாய் பண்ணாங்க, சூப்பராக இருந்துச்சு. இந்த படம் வந்து நீங்கள் டிக்கெட் கொடுக்குற காசுக்கு ஒர்த்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இந்த படம் வந்து ரெகுலராக ஓடுமா அப்படின்ற மாதிரினா டவுட்னா, ஒரு 2 நாள் 3 நாள் பார்க்கலாம், அவ்வளோதான். மறுபடியும் பார்க்க முடியாது. ரியாலிட்டிக்காக யோசிக்கும் போது கொஞ்சம் அடி வாங்குது, அவ்வளோதான். மற்றபடி ஆர்ஜே பாலாஜி அண்ணா நல்லா ட்ரைவ் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. அவரோட டைரக்ஷன் எல்லாமே வந்துட்டு, அவரோட கதை ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்துட்டு சாமி ஓரியன்டாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அவன் பையன் வைப் பண்ணிட்டாப்ல, நல்லா இருக்குது படம். நான் வந்து ஒரு தலை ஃபேன் தான், நான் ஒரு தீவிரமான தலை ஃபேனு. ஆனால் சூர்யா இந்த மாதிரி நடிக்கும்போது ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. அஸ் தலை ஃபேனு எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அப்புறம் சூர்யா வந்து இந்த கேரக்டர் வந்து அப்படியே அச்ச மாதிரி கட்டாது ப்ரோ. இந்த கேரக்டர் எனக்கு தெரிஞ்சு சூர்யா தவிர வேறு யாராலையும் பண்ண முடியாதுன்னு நான் வந்து நினைக்கிறேன், என்னோட பர்சனல் ஃபீலிங். மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, ஆனால் சூர்யா வந்து வேற ஒரு பிச்சுட்டாரு ப்ரோ. நடிப்பின் அறக்கு ப்ரோ. சில பேர் வந்து நடிப்பின் அறக்குனா அப்படின்னு திவாகர்லாம் பேசினுக்கிறானுங்க. அவன்லாம் ஒரு ஆளே இல்லை ப்ரோ. அவனுக்கு என்ன ப்ரோ தெரியும் அவனுக்கு ஆக்டிங்கு? சும்மா சூர்யா கூட போயிட்டு நடிப்பு அறக்குன்னு அப்படின்னு அவனை வந்து லிங்க் பண்ணி பேசினுக்காங்க. அதெல்லாம் நம்பாதீங்க ப்ரோ, அவன்லாம் ஒரு ஆளே இல்லை. இவர் தான் ப்ரோ வேற லெவலு. நடிப்பு அறக்குன்னா இவர் தான் ப்ரோ, வந்து பாருங்க. பாலாஜி சார்கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு படம் எக்ஸ்பெக்ட் பண்ணல, சூப்பரா நல்லா இருந்துச்சு. ஆனா வந்து கிளைமேக்ஸ் சீன்ல வந்து மாஸ் பண்ணிட்டாப்ல. அந்த டான்ஸ், அந்த கருப்பு டான்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஓகே, ஆனால் ரொம்ப கமர்ஷியலாக ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி வச்சுருக்காங்கல்ல, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை மேம், அதில் ஐடியா இல்லை. பட் மூவி பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலி. சூப்பராக இருக்கு. தேங்க்யூ. நேற்று ஷோவை நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம். நேற்று ஷோவை கேன்சல் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 6 மணிக்கு நேற்று வந்தோம். 6 மணிலேருந்து தரிசனம் பார்க்கலாம் வந்தோம். நேற்று 6 மணிக்கு கேன்சல் பண்ணிட்டேன்ட்டாங்க. 9 மணி ஷோ கேன்சல் பண்ணிட்டேன்ட்டாங்க. சரி, நேற்றே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. 3 மணி வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருந்தோம், ரோனி ஃபுல்லாக தான் இருந்தோம். சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ண வீட்டுக்கு போயிட்டோம். அப்புறம் தலைவர் ஆர்ஜே பாலாஜி வந்து நீங்கள் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு அவர் ட்விட்டரில் ஆட் பண்ணார். அதுக்கப்புறம் சரி ஓகே காலையிலேருந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு படம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 12 மணி ஷோ புக் பண்ணி இப்போ பார்த்துட்டு படம் வந்து ஃபேமிலி எல்லாரும் பார்க்கலாம், என்டர்டைன்மெண்ட் படம், சூப்பர் படம். நான் ஸ்பாயில் பண்ண விரும்பலை படத்தை, ஏன்னா அவ்வளோ பட்ஜெட்டில் போட்டு எடுத்துருக்காங்க படம். ஓகேங்களா, படம் நெருப்புமே இது கத்திக்கு தொண்டையே போயிடுச்சு எனக்கு. ஓகேங்களா, இன்னும் டீ சாப்பிட்டோன்னா கொஞ்சம் தொண்டை வலி கம்மியாகிடும். ஓகேங்களா, செம்ம படம், செம்ம ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்குது. எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க உள்ள. கருப்பு தான் நெருப்பாகுது. அதுதான் வந்து இப்போ வந்து கருப்பு வந்து சிஎம் விஜய் வந்து இது பண்ணியிருக்கு. இப்போ தான் அவர் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா கையெழுத்து போகிறார். அவரே கருப்பாக வந்துட்டார். ஓகேங்களா, கருப்பு தான் இனிமேல் எல்லா இடத்துலையும் பறக்க போகுது. ஓகேங்களா, கருப்பு இல்லைன்னா இங்கே நடக்காது, கருப்பு தான் நெருப்பாக இருக்கும். எல்லாமே சூப்பர். ஓகேங்களா, எதுவுமே குறை சொல்கிறோமே இல்லை. மியூசிக்லாம் எங்கேயோ போயிடுச்சு, மியூசிக்லாம் டாப் நாச் எல்லாத்துலேயும் போயிடுச்சு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா திரிஷா தான் அதை கொண்டு போகிறாங்க. திரிஷா ஆக்டிங் சூப்பராக இருக்குது, சொல்ல வேண்டிய தேவையில்லை. அதுக்கப்புறம் மேடம் வேறு எதுவும் சொல்லுங்க. காமெடியாக செஞ்சுருக்காரு, வில்லனாக செஞ்சுருக்கு, ரெண்டுமே பக்காவாக இருக்குது, சூப்பராக பொருந்திருக்கு அவருக்கு. அவர் அடுத்த படம் வேறு லெவலில் கொண்டு போவார்னு நினைக்கிறேன். இந்த படம் அல்டிமேட்டாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா கொண்டு போன படம் தான். ஓகேங்களா, அவர் நினச்சி நெருப்பாக எடுத்துருக்காரு. ஓகேங்களா, அதனால் இது குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு சீன் கூட குறை சொல்லணும், எல்லாமே ட்விஸ்ட் அண்ட் டர்ன் ஒன்று இருக்குது. விசிபிள் அந்த படத்தை எடுத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக எடுத்துருக்காரு. சூப்பராக இருக்குது. விசிபிள் எல்லாமே பக்காவாக பார்க்கலாம். ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட், ஃபேமிலி எல்லாரும் பார்க்கலாம். குடும்பத்தில் குழந்தைங்க எல்லாரும், ஒன்று ரத்த சீன் எதுவுமே கிடையாது, எல்லாமே சூப்பர் சீனாக இருக்குது. எல்லாமே ரசித்து பார்க்கலாம் படத்தை. தேங்க்யூ வெரி மச். ஹாய், ஹலோ, வணக்கம் திரைக்குறள் நேயர்களே, நான் உங்கள் விஜய் தயா. இன்னைக்கு நாம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா தியேட்டர் பைட்டுக்கு தான். கருப்பு படம் ஃபைனலி ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ திரைப்படம் எப்படி இருக்குது, மக்கள்லாம் என்ன கருத்துக்கள் சொல்கிறாங்க அப்படின்றத கேட்போம் வாங்க.